அன்வான்டா எப்படி ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க மக்களோட மக்களாக மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஃபுல் போதம் போதிலையும் மக்களை அச்சுறுத்துறதுக்கூடிய நிகழ்வாக தொடர்கதியாக அவனுங்க பண்ணிவிட்டு இப்போ இன்றைக்கி வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு கூலி தொழிலாளி அவன் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு 34 வயசு பையன் அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லை ஒரு குடும்பம் இருக்கா இல்லை ஆகலியா எதுவுமே தெரியல, இது வரைக்கும் தகவல் வரல. அப்போ அந்த சுராஜ்ன்ற நபர் வடமாநில இளைஞர் அசாம்லேருந்து வர்றார். அசாமினாலே நீங்கள் பாருங்கள் ஒரு சின்ன விஷயம்னாலே கலவரம் ஆகும். அசாம் மணிப்பூர் இந்த பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன ஏற்கனவே ஆல்ரெடி பாரத பிரதமரே பீகாரில் வந்து பீகார் மக்களுக்கு வடமாநில இளைஞர்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையிலேயே மீண்டும் இன்னொரு மாநிலத்தை சேர்ந்த அசாம் மாநிலத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்படுறாரு. அப்போது தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தான் இந்த அரசு வந்து பாதுகாப்பு முழுமையாக தர முடியல. வெளி மாநிலத்திலேருந்து வரக்கூடிய இளைஞர்களை இந்த மாதிரி தாக்கக்கூடிய தாக்குதலை தடுத்து நிறுத்தக்கான நடவடிக்கை என்பது தமிழக அரசு எடுக்கணுன்றது தான் நம்மளுடைய ஒரு